நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. தான் பண்ணுறாங்கன்னு நினச்சா திடீர்னு கூப்பிட்டுட்டீங்க பேச சொல்லி. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தனித்தனியாக பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் கரெக்டாக சொல்வேனாலும் தெரியல, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல நான் மதிமாறன் சாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேர்ட் படத்தில் நம்ம இவ்வளோ பெரிய க்ரூவில் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது திருப்பியும். ஸோ செகண்ட் படம் மகாராஜா ஒரு பெரிய க்ரூ, பெரிய டீம், அதே மாதிரி தேர்ட் படமும் இவ்வளோ பெரிய டீமோட நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வெற்றிமாறன் சார், வணக்கம் சார். சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ உங்கள் கூட ப்ரொடியூசராக நீங்கள் இந்த படத்தில் இருக்கும்போது நானே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சூரியனா, உங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா மேம், ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்கிறேன். அண்ட் சுகாஷ் சார், தேங்க்யூ சார், உங்கள் கூட நடிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பேன் இண்டியன் சொல்கிறாங்கன்னா அது ஓட்டுறாங்களா புகழறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போது இருக்கிறதுல பாதி படம் பேன் இண்டியன் படம் தான், பாதி ஆக்டர்ஸ் பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் தான். லோக்கலாக யாருமே எதுவும் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் ரொம்ப லோக்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் டீமோட வேலை செய்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ வெரி மச் ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் டீம். படம் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி வென் இட் கம்ஸ் அவுட். எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நடிக்க போகிறதுக்கும் இந்த கதைக்களம் ரொம்ப புதுசு. வெரி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் எல்டட் சாருக்கு இங்கே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பொழுது கற்பனைக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் என்னை மறக்காமல் இந்த படத்துக்கு கூப்பிட்டு என்னை ஃப்ரெண்டாக மறுபடியும் கூப்பிட்டு இந்த ஒரு நல்ல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. மதிமாறன் இப்போ இங்கே எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான பர்சன். அவர் ஜென்ரலாக இப்போ ரொம்ப பேசிட்டார் இங்கே. ஆக்சுவலாக இதில் கூட பேச மாட்டார் அவர். என்கிட்ட சார் இந்த படம் ஒரு ஃபிஷர்மேன் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்க கதை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக. நான் ஏன் சார் இவ்வளோ எக்ஸைட்டிங் ஆகிறேன், நான் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எந்த ஊர் சார் கேட்டார். நான் வடச்சென்னை சார். வடச்சென்னை மாதிரி படம் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு படம் சார். இதில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் என் கூட ஒரு நாள் வரீங்களா, நான் உங்களுக்கு ஒரு இடம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனார். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, இதை மொத்தமாக நான் நேராக பார்த்தேன். நாங்கள் கடலுக்கு நடுவில் போய் இதை பார்த்தோம். ஸோ இது அங்கே போய் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப த்ரில்லான ஸ்போர்ட்டு, ரொம்ப டேஞ்சரான ஸ்போர்ட் கூட. இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மதிமாறன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. என்னன்னாக்கா, ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஸ்போர்ட் தான் இதுவும். ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த ஸ்போர்ட்டை அந்த ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-100 கிலோமீட்டர் தாண்டி யாருக்குமே தெரியல. ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து எனக்கே அது தெரியல. ஸோ இப்படி ஒரு படம் அவர் எடுத்து இந்த கதைக்களத்தை எடுத்து கொண்டு வரப்போ இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றது எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ பண்ண அந்த மேக்கிங்கே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இதை மாதிரி மதிமாறன் நிறைய வச்சுருக்காரு. அவர் சும்மா சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்காரு இதில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் சொல்கிறப்ப பேசுகிறப்ப நிறைய அதை பற்றி பேசுவார். ஸோ மதிமாறன் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாக்கா, ஜெனரலாக ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாலும் நல்ல படம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய இயக்குனர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஒரு போஸ்டிங்கில் வேறு உள்ளே இருக்காரப்போ இந்த படம் இன்னும் செமையாக வரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் போயிருந்தப்போ நான் சூரியை பார்த்தேன். சூரிய பார்த்து ரொம்ப நேரம் நான் கீழே நின்று பார்த்துட்டே இருந்தேன். மதி என்ன கேட்டார், என்ன சார் ரொம்ப நேரமாக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா? இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாம் இப்படி தான் இருப்பாங்க.
அந்த மீன்காரங்க நிறைய அவங்களுக்கு ஒரு கோபம் சுபாவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் அமைதியாக ஒருத்தன் இருப்பான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நான் பார்த்தேன். அந்த பீடி எடுத்து வைக்கிறதாகட்டும், லுங்கி தூக்கி கட்டுறது, வலையை தூக்கி போகிறது, வலையை தூக்கி கயிறு தூக்கி போகிறது, எல்லாமே நான் கீழேருந்து பார்த்துட்டே இருந்தேன். அது அவருக்குள்ளே அந்த கேரக்டர் செமையாக ஆப்டானார். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஆப்டான கேரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க எல்லாரை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. அதனால் நிறைய நான் இன்னும் பேசணும்னு நினைக்கல. பட் இந்த படம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போனோம். எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டு வெளியில் இருக்குமே தெரியணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி லேட்டாக வந்ததுக்கு. எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப சாரி சார். அண்ட் வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் நிறைய பட்டிருக்கேன். பட் ஆனால் அது நடந்ததில்லை. பட் அதுக்கு பதிலாக வந்து துரைசெந்தில் சாரோட கருடன் லாஸ்ட்டாக பண்ணியிருந்தோம். நான் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து உங்கள் டீமில் நான் அப்படி ஒர்க் பண்ணி அந்த ஆசையை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப ஹாப்பி. சூரியண்ணா திருப்பியும் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ரோல்லையும் கச்சிதமாக உட்காருவாங்க. அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி கார்ஜியஸ் மஹிமா நம்பியார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா சார் இப்போ சொன்னார் நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் இது எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்வர் குமார் சார் அண்ட் சூரி சார், நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ், உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அண்ட் யூ ஆர் அ ஜீனியஸ் when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஐல் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார், சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் அமங் தம். ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன். Thank you so much. I'll try my best and hopefully it'll come out good. Thank you. Thank you so much, Mahima. Thank you. And அடுத்ததா வந்து we are very very happy. My first Tamil speech. மீடியா நண்பர்களுக்கும் இந்த படத்தோட டீமுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னை நம்பி தமிழ் திரை உலகத்தில் thanks for this chance, Madhimaran sir. Thank you. I'm really sorry. Little bit shivering. Okay. முதல்ல என்னை நம்பி
இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். வெற்றிமாறன் சார், உங்களையும் உங்கள் படங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதை விட பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது சார். நீங்கள் அசோசியேட் ஆன படத்தாங்கள நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சூரியனை நேற்று நைட்டு வெல்கம் பிரதர்னு மெசேஜ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, உங்களோட ஜெர்னி இன்ஸ்பிரேஷன். And G.V. Prakash sir, very happy to working with you sir, a big fan of your work. And Kathir sir, eagerly waiting to shoot with you sir. Nandri Magilchi.